நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. மலை மலை நாகமலை தோகமலை நல் முனிவர்கள் எல்லாம் வாழும் மலையே காசி படர்ந்த மலை பங்குரி தேர் ஓடும் மலையே ஊசி அடர்ந்த மலை ருத்ராட்சம் காய்க்கும் மலை இந்த மலைகள் எல்லாம் கடந்து சரி அப்படியே வாய்வு லோகத்துல வந்தாங்க. வாய்வு பகவானுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. சரி என்ன 7 உலகத்தையும் கடந்தா தானே கைலாசம் போக முடியும், கடவுளை பார்க்க முடியும். சரி இரண்டாவது உலகம் வர்ணலோகத்துக்கு வந்தாங்க. ஆமா வர்ண பகவானே என்ன சார மழையே கீழே விளையலி ஐயா இந்த வருஷம். சரி நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், செழிக்க வேண்டும், உச்ச மழை பெய்ய வேண்டும். வர்ண பகவானே சீக்கிரம் மழையை கொண்டு வரோம், வெயில் தாழ முடியல. சரி அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. அவர்கள் அந்த லோகம் தன கேடந்தே அடுத்த லோகம் மாற போதே லோகம் ஆனதிலே அந்த வனத்தை விட்டு அடுத்த உலகம் சந்திரலோகத்திற்கு வருகிறார்கள். சந்திரனை பார்த்து கும்பிட்டான். சரி இரவிலே வராங்க, நடந்து வராங்க. நந்தி தேவர் வல்ல இருக்கணும். அவன் நல்ல பைக்ல வரான் குறிச்சந்திரன். சந்திரன் என்றால் நிலவு. சரி ஐயா நந்தி தேவா, இந்த சந்திரன் ஏன் இரவில வருகிறான்? ஆமா எதற்காக இரவிலே வருகிறான்? அவன் பூர்வகத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக இரவிலே வருவன் சந்திரன். சரி பகலில் வருவன் சூரியன். ஆமா என்னப்பா அவருக்கு சந்தேகம்? சரி ஆமா என்ன இதுதான் சந்திரன் சொல்றீங்களே? இதுதான் சந்திரன் சொல்றீங்களே, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான். அவனால எதுக்கு ஒரு இடத்துல இருக்க முடியல? அவனுக்கு மனைவிமார்கள் 27 பேர். ஏ அப்பா கொடுத்து வச்ச புண்ணியாலே. சந்திரன் கதை பெரிய கதை வல்லறக்கா. சரி 27 மனைவி வச்சு எப்படி சமாளிப்பான்? ஆனா இவன் முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும்தான் சந்திரன் இருக்கிறான். சரி ஆனா இவன் முதல்ல தாலி கட்டின வீட்டுல மட்டும்தான் சந்திரன் இருக்கிறான். சரி மற்ற 26 பேரையும் இவன் யாரிட்டு பார்க்க மாட்டான், சந்திரன் எடுத்து உரைக்க மாட்டான். ஏன்னா தாலி கட்டினதோட சரி. இல்ல இல்ல அது பார்க்க மாட்டான். என்ன 26 பெண்கள் கூப்பிட்டு பார்த்தாங்க, இவன் நான் வர மாட்டேன்னா. சரி அப்ப பார்த்தா 26 பேரோட அரே சந்திரா, ஏ சந்திரா நீ அழகா இருக்கிறன்னு தானடா அவ வீட்டுல போயிருக்கிற. சரி இன்றையில இருந்து நீ அழகு கட்டு, அழகு கட்டு. மாதத்துல 13 நாளைக்கு தேஞ்சு போவ, 14 நாளைக்கு வளருவ. சரி ஒரே ஒரு நாள் மட்டும் தாண்டா நீ உருப்படியா இருப்ப போ. என்ன அள்ளி தட்டினாலே மண்ணு. சரி அந்த உருப்படியா இருக்கிற அன்னைக்கு பௌர்ணமி. சரி நீங்க எந்த சந்திரனை சொல்றீங்க? நாங்க எங்க குருச்சந்திரனை சொன்னோம். அந்த 26 மனைவியினுடைய அந்த பெண்ணுக்கு சாபத்துக்கு ஆளாகி சரி சந்திரை மாதத்துல 13 நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டு படிச்சிருவோம் சாத்தாவை சுருக்கமா பிரவி செய்துட்டு படிச்சிருவோமா, சின்ன கதை தான் படிச்சிருவோம். நேரம் மணியை பார்த்துக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது பார்த்தான் சந்திரனாகப்பட்டவர். சரி அந்த சந்திரோலகத்தை விட்டு அடுத்த உலகத்திலே வந்து கைலாசகிரி பருவகின சாமி கதையும் போகணும், அதுக்கு தான் மணியை பார்த்துக்கிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாமா அப்ப 26 பெண்களுமாக சரி அங்கிருந்தவர்கள் சாபத்துக்கு ஆளாகி கைலாசகிரி பர்வதத்திலே வந்து பகவானிடத்திலே வரத்தை வாங்கினான். சரி ஈசனை எதிர்த்தான். ஆமா அல்லரக்கனுக்கு பகந்து சரி ஆண்டவராகிய சிவபெருமான் கம்பகி ஆற்றங்கரையில சரி அரளி பூவுக்குள்ள லிங்கமாக அமர்ந்திருக்கிறார். ஆமா பார்வதி வனத்திலே தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார். சரி பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கும் போது கண்ணன் மோகினியாக அவதாரம் எடுத்து அரக்கனை சங்காரம் செய்துவிட்டு ஈசன் கொடுத்த வரத்தை வாங்கிக் கொண்டு ஈசனை தேடி வருகிறார், பகவானை தேடி வருகிறான். ஈஸ்வரன் முன்னாலே நின்று பெருமாள் பெண் வேஷம் எடுக்கும் போது என்ன ஒரு சிறு வார்த்தையாக முடிச்சாதான் யமராசாவுக்கு பிடிக்க வேண்டிய இருக்கு இல்லையா? அங்கே ஈஸ்வரன் பெருமாள் பெண் வேஷம் எடுக்க சரி ஈஸ்வரனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் மறந்து போய்விட்டது. ஆமா அடி பெண்ணை என்று கட்டி பிடிக்க சரி இந்திரியம் கீழே விழ பூமியிலே விழுந்துதான அருள் சேர் முடித்து விடும் என்று சொல்லி கையிலே வாங்கிய கண்ணன் கம்பகி ஆற்ற கரையிலே வந்து கண்ணன் கையை திறந்து பார்த்தார். அப்படி பார்க்கும் போது போல் தெரிந்தது. ஆமாம்மா சி என்றார் சொனக வந்து பிறந்தது, ஆ என்றார் ஆலி வந்து பிறந்தது. சரி ஐயோ என்று கையை தட்டிய போது ஐயனுடைய ஐயனோ வந்தோ பிறந்தார், சொரிமுத்து ஐயானோ வந்தோ பிறந்தார், சோதியமுத்து ஐயானோ வந்தோ பிறந்தார், சபரிமலை சாஸ்தாவோ வந்தோ பிறந்தார், ஆரியங்க ஐயானோ வந்தோ பிறந்தார், குளத்துப்பிள்ளை ஐயானோ வந்தோ பிறந்தார், மேதலாண்டார் ஐயானோ வந்தோ பிறந்தார், கைக்கொண்டார் ஐயானோ
வந்து பிறந்தார் ஐயனோ வந்து பிறந்தார் கற்வேல் ஐயனோ வந்து பிறந்தார் ஐயனோ வந்து பிறந்தார் அப்படி 21 ஐயனுக்கு அண்ணாவியாகிய ஆமம்மா ஹரிகர சுதன் ஆனந்த சித்தனையன் ஐயப்ப சுவாமி வந்து பிறந்தார் சபரிமலை சாசாவோ 21 தேவதையோ அதாளி போடுதையா எனக்கும் ஐயனானே சபரிமலை சாசாவோ நல்ல குதிரையில வேகமாக வருகிறாரே பொன்னாலே போனோலா பதித்த தாழ்வடமா நாயகர் பிடித்து நல்ல சரல் பிடித்து நானே வரார் ஐயனாரோ மலர் கமழுகின்ற சுரண்டை நகரதிலே சான்றோர் கொல்லம்மதிலே அலங்கார பந்தரிலே நீ நல்ல மாதத்திலே நல்ல நாளி கிழமையிலே ஐயனாரு தான் அமர்ந்தார் 21 61 பந்திக்காரனுக்குமாக சபரிமலை சாஸ்தா கைலாசத்திலே வாக்குவரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு யமராஜ ஆலயத்திலே வந்து 21 பந்திக்காரனுமாக அவர்களுக்கு காவல் புரிந்து வருகின்றார். கதையை சுருக்கமாக நாங்கள் நிறைவு செய்தோம். அடுத்தபடியாக யமராஜா சுவாமியினுடைய திருக்கதையை அதாவது ஒவ்வொரு வில்லிசை புலவர்கள் ஒவ்வொரு விதமா பாடியிருப்பாங்க. சரி, நாங்க எங்களுக்கு எங்க குரு தாத்தா முப்பாட்டையும் நாப்பாட்டையும் சொல்லி கொடுத்தது போல ஏட்டு பாடமாக என்னால் தெரிந்த வரையில் உங்கள் மத்தியிலே பாட இருக்கிறேன். சிறப்பு. அது நாடானது எப்பேற்பட்ட நாடு என்று கேட்டால் எப்பேற்பட்ட நாடு? அது நாட்டிலும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடை மாலை ஒளியும் நாடு, குளிர்ந்ததம்பல் வீசும் நாடு, பிஞ்சி பிஞ்சி பொங்கோல் நாடு, வாச்சி மலரோ நாடு, வாழும் திருக்கடவுர் நகரதிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா சிவ பார்ப்பானவரோ அவருடைய மனைவி அவள் சிவாசி பெண் கோடியோ நவேறு தேவியரோ நவேறு தேவியரோ இந்த கோடி வாழ்ந்து வாராயே மன்னவரும் தேவியரோ மன்னவரும் தேவியரோ அங்கே மகிழ்ந்த கோடி வாழ்ந்து வாரா வாழ்ந்து வேறு நாளையிலே சிவ பார்ப்பானவர்கோ சிவாசி பெண் கோடிக்கோ சொத்தால குறைவோவில்லை சுகத்தால தாட்சி இல்லை ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கு மத்த வீடு இருக்கு இருக்கு சுகம் இருக்கு ஆழ்வதற்கு நாடு இருக்கு இத்தனையும் தானே இருந்தோ இத்தனையும் தானே இருந்தோ வாழை தோணுதையா இத்தனையோ தானே இருந்தோ இத்தனையோ தானே இருந்தோ வணக்கவளை தோணுதையா பிள்ளை இல்லாத வலையதே பெருங்கவாலை தோணுதையா பார்ப்பனானவர்கோ சிவ ஆசி பெண் கோழிக்கோ மைதனில் அகவலையதே மனக்கவலை தோணுதையா வாழும் திருக்கடவுர் நகரிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? ஊருக்கு பேர் என்ன? என்ன பேரம்மா? வாழும் திருக்கடவுர் நகரம். சரி, வாழும் திருக்கடவுர் நகரத்திலே சிவ பார்ப்பார். ஆமா, அவனுடைய மனைவி பேர் சிவாசி பெண்கொடியாள். சிவஹாசி பெண்கொடியாள். மன்னவர் தேவியரும் மகிழ்ந்து ஓடி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் கொண்டவனும் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில்
குலத்தில் அவர்களுக்கு எல்லா செல்வங்களும் இருக்கிறது, பிள்ளை செல்வம் மட்டும் கிடையாது. ஆமா, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்தை வீடு இருக்கு. அப்போ சிவ ஆசி பெண்கொடியாள் சொல்லுகின்றார், என்னம்மா சொல்லுகின்றாள்? ஏ நாதாயன் கணவா ராஜமன்னா, ஏ என் கணவா ராஜமன்னா, நமக்கு எத்தனை பொன்பொருள் செல்வங்களெல்லாம் இருந்திட்ட போதிலும் சரி, நமக்கு பின்னாலே இந்த வாழும் திருக்கட ஊரை ஆண்டு வருவதற்கு நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே, ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. நானும் பிச்சை என்று வந்தவரே, என்னை வர சொன்னதுண்டோ, என்றே வந்தவரே, அடுத்து வர சொன்னதுண்டோ, ஆண்டி வர தேசிகளை அநியாயம் செய்திட்டமோ, ஒத்தை நாமல் வருதிட்டமோ, மரக்காலதிட்டமோ, பட்டேர நல்லதிலே பாதர தாங்களதிட்டமோ, என்னப்பாவோ செய்தோமையா, என்னப்பாவோ குழந்தை இல்லை, என்ன பாவம் செய்தோம் ஐயா, என்ன பாவம் செய்தோம் ஐயா, எதனாலே குழந்தை இல்லை. சாலையில் இருக்குமாரோ கணவராஜமன்னா, சாதிக்க காய்க்குமாரோ, யாரு செய்த தீவினையோ சாதிக்காய காய்களையே, தனத்தோட சேரலையே, சாதிக்காய காய்ப்பதப்போ, சாதிக்காய காய்ப்பதப்போ, தனத்தோட சேர்வதப்போ, சாதிக்காய காய்க்கதப்போ, சாதிக்காய காய்க்கதப்போ, தனத்தோட சேர்வதப்போ. எல்லையில் இருக்குமாரோ கணவராஜமன்னா, எனக்கு வைத்த பிராணநாதா காய்க்குமாரோ, யாரை செய்த தீவினையோ யாரோட சேரலையே, காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ, சேருவதப்போ, ஏலக்காய காய்க்கதப்போ, ஏலக்காய காய்க்கதப்போ, இடத்தோட சேர்வதப்போ. கொல்லையில் இருக்குமாரோ கணவராஜமன்னா, கொல கொலையாக காய்க்குமாரோ, யாரு செய்த தீவினையோ கொல கொலையாக காய்க்கலையே, கொலத்தோட சேரலையே, கொல கொலையாக காய்ப்பதப்போ, சாமி கொல கொலையாக காய்ப்பதப்போ, தோட சேருவதப்போ, கொல கொலையா காய்க்கதப்போ, கொல கொலையா காய்க்கதப்போ, குளத்தோட சேர்வதப்போ. நாலு மரதொப்பதிலே கணவராஜமன்னா, நடுமரமுனாரே, நாலு மரம் காய்ப்பிருக்க, நாலு மரம் காய்த்திருக்க, நடுமரமுனாரே, நாலு மரம் காத்திருக்க, நாலு மரம் காய்த்திருக்க, நடுமரமோ மலடானே. அப்போது சிவ பார்ப்பான் மனைவியாகப்பட்ட சிவாசி பெண்படியை பார்த்து சொல்லுகின்றார், என்னம்மா சொல்லுகின்றார்? பெண்ணே சிவாசி பெண்ணே, சொல்லுங்கள் நாதா. பிள்ளை இல்லை பிள்ளை என்று அழுது கொண்டிருக்கிறாயே, சரி, நான் எட்டாத கோயிலுக்கு எடி பெண்ணே சிவாசி, எடி வைத்து மாலை சாத்தே, நான் பார்க்காத கோயிலுக்கு நாம பால் பழங்கள் அனுப்பி வைத்தோம். அம்மா என்ன சிவாசி பெண்ணே, என்ன ஐயா, நான் போகாத கோவிலும் அல்ல, பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல, ஆமா, குளிக்காத குளமும் அல்ல, கும்பிடாத சுவாமியும் அல்ல, நான் எத்தனை கோயில கல்லை கண்ட இடங்களெல்லாம் கடவுள் என்று கை தொழுதுகிட்டு இருக்கேன். ஆமா, அந்த பகவான் இன்னும் கண் விழித்து பார்க்கவில்லையே, பகவான் இன்னும் நமக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்கவில்லையே. சரி, நான் சிவனை வேண்டி சிவதவங்கள் செய்து விட்டு வருகிறேன் அம்மா, அரணாரை வேண்டிய தவசுகள் எல்லாம் செய்து விட்டு வருகிறேன் அம்மா. சிவ பார்ப்பான் எப்படி புறப்பட்டு வர்றாரு பாருங்க, எப்படி அம்மா, காவியுடை தான் அணிந்த உத்தராட்ச தான் அணிந்த பட்டையது தான் அணிந்த புறப்பட்டாரு சிவபார்ப்பார். ஏ சிவபார்ப்பார் எப்படி வராரு, எப்படி அம்மா,
நல்ல சந்தன கலர் வேஷ்டி சந்தன கலர் சட்டை போட்டு சரி நாட்டை ஆண்ட மன்னன் ஆமா காவி உடை தரித்தார் கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்தார் உடலெங்கும் திருநீர் பட்டை அணிந்தார் அரச கோலத்தை விட்டு ஆண்டி கோலம் கொண்டார் சிவபார்ப்பான் அதுதான் தவக்கோலம் கொண்டார் நான் தவம் செய்ய போறேன் சிவனை வேண்டி சிவதவங்கள் செய்ய போகிறேன் பகவான் குழந்தை வரம் கொடுத்தால் நான் உயிரோடு இந்த வாழும் திருக்கடவுருக்கு நான் வருவேன் சரி பகவான் குழந்தை வரம் கொடுக்கலன்னு வைகி வாளை நிறுத்தி தவம் செய்ய போறேன் சரி வாளிலே பாய்த்தின் உயிரை மாய்த்து விடுவேன் அம்மா ஆமாமா சாமி ஒரு குழந்தைக்காக உயிரை விட போறேங்கிறீல சரி பொறுத்திருந்துதான் பாப்பமே ஆமா இன்னும் காலமா போச்சு இன்னுமுல இருக்கு அப்படியே இல்லன்னு வைங்க எனக்கு நீங்க குழந்தை உங்களுக்கு நான் குழந்தை சரி நமக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை இந்த காலத்துல ஒரு கணவன் கவலைப்பட்டால் மனைவி ஆறுதல் சொன்னாங்க சரி மனைவி ஒரு கவலைப்பட்டா கணவன் ஆறுதல் சொன்னார் ஆமா இப்ப யாரு சொல்ல யாருக்கு யாருமே சொல்ல முடியல சொல்ல நீ போபடி நீ ஓ வழிய போ நான் ஏன் வழிய போறேன் முயற்சி என்ன முயற்சியா இருக்கு முயற்சி திருவினையாக்கும் அதனால ஆமா அப்போது பார்த்தார் சிவ பார்ப்பார் காணவனத்தில் வந்திருந்து சிவனை வேண்டியபடி சிவதமங்கள் செய்து வர்றாரு பாருங்க எப்படி எப்படி அம்மா சந்தகால திரைமழிகே சந்தனத்தால் கோலம் போட்ட தரம் சேர்விடமாகே மன்ன தீபகாட்டி பகவானை தான் வேண்டியல்லோ பகவானை தான் வேண்டியல்லோ செய்து வர பகவானை தான் வேண்டியல்லோ பகவானை தான் வேண்டியல்லோ பாரதவ செய்த வாராஹே கஜடித்து மலர்பரப்பி செடி மேல் படரே பள்ளிகள் பாசி பற்றே சிவபார்ப்பானவர்க்கு ரோமவல்ல சடைகள் பிள்ளை கால் மாட்டில் முளைத்த மாறோ தலை மாட்டில் பூச்சோரியே தலை மாட்டில் முளைத்த மாறோ கால் மாட்டில் பூச்சோரியே பல நாளாய் பரவரிடோ பல நாளாய் பரவரிடோ பன்னிரண்டா ஒருவரிடோ பல நாளா பலவரிடோ பல நாளா பலவரிடோ பன்னிரண்டா ஒருவரிடோ ஒருவரிடந்தவமிருந்தா சிவபார்ப்பானவரும் உடையவனை காணலையே 2 வருடம் இருந்த ஈசனை காணலையே 3 வருடம் இருந்த முக்கடனை காணலையே 4 வருடம் இருந்த நாயகனை காணலையே 5 வருடம் இருந்த ஐங்கரனை காணலையே 6 வருடம் இருந்த ஹரிகரனை காணலையே 7 வருடம் இருந்த ஈசனை காணலையே 8 வருடம் இருந்த இறைவனை காணலையே 9 வருடம் இருந்த உடையவனை காணலையே 10 வருடம் இருந்த 10 வருடம் இருந்த பகவானை காணலையே 10 வருடம் இருந்தார் 10 வருடம் இருந்தார் பகவானை தான் காணலையே 11 வருட கால தவம் இருந்தார் சிவபார்ப்பான் பரம்பொருளை கண்ணிலே காணவில்லை இவன் 12வது வருட செய்த தவத்தினால் அசையாத கையிலை மலையே கிட்டு 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 என்று அசைந்து கொண்டிருக்கிறது சரி அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் ஏமா எந்த கதை எழுதினாலும் சரி குழந்தை இல்லைன்னு சொல்லிதான் எழுதி வச்சிருக்காங்க ஆமா தவ இருந்துதான் குழந்தை வரத்தை வாங்கியிருக்காங்க ஆனா அவங்க ஒவ்வொருத்தரும் வனத்துல போய் உண்ணாமல் உறங்காமல் ஒரு வாபது சாப்பிடாமல் தன்னை மறந்து பெற்ற தாயை மறந்து கட்டிய மனைவியை மறந்து உணவை மறந்து உறக்கத்தை மறந்து இருப்பிடம் மறந்து சரி காற்றிலும் மழையிலும் வெயிலிலும் பனியிலும் கடும் குளிரிலும் தவமே பெரிதென்று தவம் இருந்திருக்கிறார்களே தவம் செய்துதான் வரத்தை வாங்கியிருக்காங்க சிவபெருமாள் கிட்ட சரி சாதாரணமா யாரும் வரத்தை வாங்கல ஆமா அப்போது இவர் 12வது வருட செய்த தவத்தினால் அசையாத கைலை மலையை கிடுகிடவென்று அசைந்து கொண்டிருக்கிறது சரி அப்போ பகவான் பார்த்தார் என்னமா செய்கிறார் பார்வதி என்ன நாதா அதாவது அசையாத கைலேங்கிரி மலையை கிடுகிடவென்று அசைகிறது ஆமா நம்மளை வேண்டி யாரு பூலோகத்துல தவம் இருக்கிறாரோ தெரியவில்லை பார்வதி என்று ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கும்போது பார்வதி என்ன வாழும் திருக்கடவூர் என்னும் நகரத்திலே சரி சிவ பார்ப்பான் ஆமா அவனுடைய மனைவி சிவ ஆசி பெண்கொடியுமாக சிவ
சிவாசி பெண்கொடியுமாக ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரே கணவனும் ஒரே மனைவியுமாக அதாவது நம்மளை வேண்டி ஒரு குழந்தைக்காக ஒரே ஒரு குழந்தைக்காக 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்கின்றார்கள். என்னமா செய்வது சுவாமி? என்னய்யா? நம்மளை வேண்டி தவம் இருந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. சரி. பாரில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் பட்டினியே இல்லாமல் படியளக்கக்கூடியது தாங்கள் கடமை. உண்மைதான். அவர்களுக்கும் ஒரு படியை அளந்து விடுங்கள் சுவாமி. படி அளக்கிறத கூட அளந்துடலாம். சரி. அவங்க குழந்தைக்காக தவம் செய்துகிட்டு இருக்காங்களே. ஆமா சுவாமி, என்ன நீங்க நினைத்தால் நடவாதது ஒன்றுமல்ல. சரி. அதாவது நீங்க போனா கண்டிப்பா கிடைக்கும், வர கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும். அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் சரி, அப்போ பகவான் பார்த்தார். என்னமா செய்கிறார்? ஐயா சித்திரபுத்திர நயினாரே, ஓ நயினாரே, குழந்தவரை கொடுப்பது சாதாரண காரியம் அல்ல. சரி. அதாவது அவங்க ஏற்ற எடுத்து பாருங்க. ஆமா, அவர் கணக்கை பாருங்கன்னாரு. அப்போ வாழும் திருக்கடவூர் நகரை ஆண்டு வரக்கூடிய சிவபார்ப்பானுடைய ஏற்ற எடுத்து பார்க்கும் போது, சரி, பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே எங்கள் ஆண்டவனே பகவானே அகமாறு சிவனாரே அடியனோட வார்த்தை கேளோ. பகவானே, நான் சித்திரபுத்திர நயினார் சொல்றேன் கேளுங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். சரி. ஆனால் 16 வயசு வரைதான் அந்த குழந்தை அவங்க கையில இருக்கும். ஆமா, 16 வயசு வரைக்கும் மட்டும் தான் உயிரோட குழந்தை இருக்கும். அந்த 16 வயதை தாண்டி விட்டால் அது நம்ம கைலாசத்துக்கு தான் அது சொந்தம். சரி. அதனால என்ன, நீங்கள் போய் குழந்தை வர கொடுத்து விட்டு வாருங்கள். சரி என்று சொல்ல, ஆமா, பகவான் சிவபெருமான் பார்த்தார். என்னமா செய்கிறார்? நாமள போய் குழந்தை வர கொடுப்போம். நம்மள வேண்டி தவம் செய்தாங்க இல்லையா? சரி. நம்ம இருக்கு இல்லங்கறத சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த ஆண்டவராகிய சிவபெருமான் என்ன வடிவத்தோடு வர்றாரு பாருங்க. என்ன வடிவத்தோடமா வருகிறார்? அவர் நான் ஒரு பத்துவம் சென்றே நரைத்ததோரு கிழவரை போ இன்னொரு பத்துவம் சென்றே இது பண்டதோரு கிழவரை போ அவர் கக்கத்தில ஓலப்பாயோ அவர் கையதில திருவோடோ இறந்து ஆண்டி போலே என்ற பண்டார போத்தி போலே நல்லங்காடி நடை நாடதே நல்லங்காடி நடை நாடதே தள்ளாடி நடை நடந்தே போடு தள்ளாடி நடை நடந்தே தானே வாரே பெருமா அவர் 7 லோகம் தனக்கு கடந்தே பூலோகம் வருகிறாரே திருக்கடவூர் நகரதிலே பார்த்தார் சிவபார்ப்பா. சரி. 12 வருஷம் தவம் இருந்தமே. ஆமா. பகவான் நம்மளை யாரிட்டு பார்த்தார், அடித்துரைத்தார பெண்ணே சிவாசி பெண்ணே. சரி. நாதா, பகவானுடைய அருள் இருந்தால் கண்டிப்பா நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். கவலையே படாது கேட்டா. சரி. அப்படி பேசிக்கொண்டு கவலையோடு இருக்கும்போது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். ஆமாம்மா. பண்டார வடிவத்தோடு என்ன இப்படியே போனோம்னா கைலைநாதன் கடவுள் கரக்கண்ட ஈசன் என்று நம்ம அடையாளம் தெரிந்து கொள்வார்கள். சரி. வேடத்தை மாத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி 410 சென்ன நரைத்ததொரு கிழவரை போல் 90 வயது சண்டை துவண்டதொரு கிழவனை போல் பக்கத்துல ஓலப்பாயும் கையதிலே திருவோடும் 2 தன்னும் ஆண்டி போல ஏற்ற பண்டார போர்த்தி போல அப்படியே தள்ளாடி நடை நடந்து வாழும் அந்த திருக்கடவூர் நகரத்துக்கு வருகிறார் சிவபார்ப்பா. சரி. வந்து சிவபார்ப்பானுடைய அந்த நாட்டிலே அவருடைய வீட்டிலே வந்து நின்று, ஆமாம்மா, எனக்கு பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு அன்னம் போடு அன்னம் போடு ஆகிடாயே அன்னம் போடு அன்னம் போடம்மா பெண் கொடியே தர்மம் போடம்மா பெண் கொடியே. தாத்தா, என்ன ஒரு பண்டார கிழவன் வந்து என்கிட்ட பிச்சை கேக்குறீங்களே. சரி. நானு பிச்சை போட்டு ஆமா 7 சொலவ பிச்சை இறப்பல வச்சதான் மிச்சம். சரி. என் கை ரேகையே அழிஞ்சு போச்சு தாத்தா. ஆமா, நான் பிச்சை போட்டு கை ரேகை அழிஞ்சு போச்சு. ரேஷங்கள்ல கை வச்சா ஒட்ட மாட்டுக்கு. ஒரு 10 இடத்துலயாவது அங்க கைய வைக்க வேண்டியது. ஆமா, ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போனோம் கையில. ஏமா தண்ணி தண்ணி குடிச்சாதான் ரேக விட்டு ஒரு பாட்டில் தண்ணியும் குடிச்சாதான் ரேக விழும். எம்மாய பெண்ணே, வாழும் திருக்கடவூர் நகரை ஆண்டு வரக்கூடிய சிவபார்ப்பானுடைய மனைவி சிவாசி பெண்ணே. சரி. தாத்தா, என் பேரை சொல்றீங்களே. என் பேரை கரெக்டா சொல்றீங்களே தாத்தா. எல்லாம் எனக்கு தெரியுமம்மா. ஆமா, இல்ல சொத்தாலே குருவில்லை அம்மா சொத்தாலே தாட்சி இல்லை அடிருக்கு மாடிருக்கு அடுக்கு மத்தை விழிருக்கு சுகமே இருக்கு
வாழ்வதற்கு நாடு இருக்கு. அம்மா, என்ன தாத்தா? என் சிவாசி பெண்ணே, சரி அதாவது நான் யாருங்கிறது உனக்கு தெரியாது, யார் ஐயா? நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். உன் ஜாதகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு சொத்தால குறைவும் இல்லை, சுகத்தால தாட்சி இல்லை. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்தை வீடு இருக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க தாத்தா? என் வீட்டை பார்த்த உடனே சொல்லத்தான் செய்விய. ஆமா, நாய்க்கு கட்டி போட்டிருக்கீங்களா? நாயெல்லாம் 4 நாய் கிடக்கு. நாலு நாய் கிடக்கு. அதனால சரி, உனக்கு எல்லா செல்வங்கள் இருந்தோம், இருந்திட்ட போதிலும் உனக்கு பிள்ளை இல்லை. அம்மா கவலையதே கவலையதே கவலையே தோணுதம்மாயே. பிள்ளை இல்ல கவலையதே கவலையதே கவலை தோணுதையா. மைந்தனில்ல கவலையதே சாராயம்மா சிவாசி. உனக்கு மனக்கவலை தோணுதம்மா, நீ அஞ்ச வேண்டாம், பதற வேண்டாம். இளைய சிவாசி அம்மா சிவாசி பண்ணே, உனக்கு எல்லா செல்வங்களும் இருந்தோம், இருந்திட்ட போதிலும் உனக்கு பிள்ளை இல்ல கவலையது பெருங்கவலை தோணுதம்மா. மைந்தன் இல்லா கவலையதும் மனக்கவலை தோணுதம்மா. யாதொன்றுக்கும் அஞ்ச வேண்டாம். சரி, ஆனால் உனக்கு குழந்தை செல்வம் தருகிறேன். ஆமா, ஆனா நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்கணும். என்ன தாத்தா கேட்கணும்? இன்றையில இருந்து சரி, எண்ணி 10வது மாதத்துல 10வது மாதத்திலே உனக்கு ஒரு பாலகன் பிறப்பான். சரி, அந்த பாலகன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? எப்படி சுவாமி? உனக்கு நோயோட குழந்தை வேண்டுமா, நோய் இல்லாத பிள்ளை வேண்டுமா? தாத்தா, என்னய்யா? எனக்கு நோய் இல்லாம குழந்தை வேணும் தாத்தா. சரி, நோயோட குழந்தைய தந்திகள்னா ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு தான் எடுத்துக்கிட்டு தான் அலைய முடியும். சரி. அதாவது என்ன? எனக்கு நோய் இல்லாத பிள்ளை தாருங்கள் சுவாமி. ஆமா, அதாவது உனக்கு நோயோட பிள்ளை தந்தால் சரி 100 வயசு வரை தருவேன். ஆமா, நோய் இல்லாத பிள்ளை வேணும் என்று கேட்டால் சரி உனக்கு 16 வயசு வரை தான் அந்த குழந்தை வீட்டுல இருக்கும். சரி, கரெக்ட் தான். 16 வயசுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது இடையில வந்து நான் கேட்பேன். ஓ, இடையில இருந்து கேட்க வருவீங்க நீங்க? கேட்கும் போது பிள்ளை என்கிட்ட கொடுத்துரு. சரி, ஓ, அன்னைக்கு சொல்லிக்கலாம். அவர் வருமா நம்ம அப்படியே வெளியூருக்கு போயிடணும். போயிருவோம். அவர் என்ன கண்டுபிடிக்க போறாரு என்று சொல்ல சிவபெருமான் சொல்லிவிட்டு மாயமாக வரைந்தார். சரி. அங்கே அன்று முதல் கர்ப்பமானார் சிவாசி. அன்று முதல் கர்ப்பமானார் சிவாசி. ஊரறிய ஒரு மாதம் கண்டறிய 40 நாள் மாதத்திலே சிவாசி பெண் கோடியா பூத்தது போல் 2வது மாதத்திலே ஈஸ்வரரே தஞ்சோமன்றார் 3வது மாதத்திலே துமணி கர்ப்பமானா 4வது மாதத்திலே அவள் கர்ப்பமானா. அன்று முதல் கர்ப்பமானால் ஆகிளையாள் சிவாசி பெண்கொடியாள். ஆமம்மா, நாள் வாரமாகியது, வாரமோ மாதமாகியது. அண்ணாய் நான் 7-8 மாதமாச்சு. சரி, 9 மாதம் முடிந்தது. ஆமா, 10வது மாதம் நிறைந்தது சிவாசி பெண்கொடிக்கு. ஆமாம்மா, 10வது மாதத்துல சரி அழகான ஒரு பாலகன் வந்து பிறந்தான். அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. அப்போ சிவாசி பெண்கொடியாள் சொல்லுகிறாள், நாதா என்னம்மா? நமக்கோ தவத்தின் மகிமையினால குழந்தை பிறந்திருக்கிறோம். சரி, நம்ம செய்த தவத்தின் மகிமையினாலே பகவான் கொடுத்த குழந்தை. ஆமா, நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன பெயர் வைப்பது? என்ன பகவானே பெயர் வைப்பது? பகவானுடைய அருளால் இவன் பிறந்ததனால, பிறந்த காரணத்தினாலே மார்க்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.